ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது உங்கள் வாழ்வின் ஆரம்பம். இதுதான் தலைப்பு. ஒரு குழந்தை பிறந்தது முதல் அவருக்கு செயல்திறன்களை தூண்டும் இடம் என்பது லக்னம். ஸோ லக்னத்துக்கு தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்மளுடைய லக்னத்தில் நம்மளுடைய வாழ்க்கை தொடங்குகிறது என்றாலும் கூட லக்னாதிபதி என்பவர் எந்த வீட்டில் சென்று அமர்ந்திருக்கிறாரோ அங்கிருந்து தான் நம்ம லைஃப் தொடங்கும். இது ஜோதிடத்தில் சூட்சுமத்தில் இன்னும் ஒரு விதி. லக்னம்னு ஒரு வீடு இருக்கும். இப்போ ஒரு குழந்தை ஒரு வீட்டில் பிறக்குது. ஆனால் பிறந்த உடனே பாட்டன் பாட்டி அவங்கள தங்களுடைய கிராமத்துக்கு கொண்டுட்டு போய் வச்சுட்டாங்கன்னா இந்த பிறந்த வீட்டின் அடிப்படையில் அது செயல்படுதுன்னு சொல்கிறத விட தாத்தா பாட்டி இருக்கிற இடத்துல இருந்து செயல்படுதுங்கிறதானே உண்மையான பலன். அதே மாதிரி தான் உங்கள் ஜாதகம். நீங்கள் 12 லக்னங்கள் எந்த லக்னத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம். ஆனால் லக்னாதிபதி என்பவர் எந்த வீட்டில் சென்று அமர்ந்திருக்கிறாரோ அங்கிருந்தே உங்கள் வாழ்க்கை தொடங்க ஆரம்பிக்கும். அந்த இடத்தின் பலன்களில் அந்த வீட்டின் அடிப்படையிலேயே உங்களுடைய செயல்திறன், எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு லக்னத்திலே லக்னாதிபதி இருந்துட்டாருன்னா உங்களுடைய தான் என்கின்ற எண்ணம், செயல்திறன் மிகுதியாகவே இருக்கும். லக்னத்திலே லக்னாதிபதி இருக்கிறாருங்கிறது ஆட்சி. தன்னம்பிக்கையான மனிதராக இருப்பீங்க, மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருப்பீங்க, எதிலையும் ஒரு செயல்திறன் மிக்கவராக இருப்பீர்கள். உங்களுக்கு மற்றவங்க பேச்சை கேட்குற குணம் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். எல்லாவற்றிலும் தெளிவாக முடிவெடுப்பீங்க. உடல் உறுதி சிறப்பாக இருக்கும். சிந்திக்கும் திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும். நல்ல ஆயுள் பலம் இருக்கும். இது லக்னத்திலே லக்னாதிபதி இருந்தால். 2ஆம் இடம்ங்கிற தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் லக்னாதிபதி உட்கார்ந்துருக்காருன்னா உங்களுடைய எண்ணம், செயல், சிந்தனை எல்லாத்தையுமே உங்கள் குடும்பத்தார் கட்டுப்படுத்துவாங்க. குடும்பத்தின் நலனுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. குடும்பத்தாரின் சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது மாதிரி இருக்கும். பணம் சம்பாதிக்கிறதுல அதிக ஆர்வம் இருக்கும். சொல்வாக்கை காப்பாற்றுறதுக்காக அதிக சிரமப்படுவீங்க. சொல்ல காப்பாற்றணும். இப்போ பொதுவாகவே லக்னாதிபதி 2ஆம் இடத்துல இருக்காருன்னா அவங்க அதிகமாக வாயை விடக்கூடாது. வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா சிக்கலில் மாட்டிக்குவாங்கங்கிறது அர்த்தம். அது அவர் அங்கே இருக்கிற நிலையை பொறுத்து முடிவு செய்யணும். அங்கே ஒரு நட்பு நிலையில் இருந்தார்னா ஒரு மாதிரி இருக்கும், ஆட்சி நிலையில் இருந்தார்னா ஒரு மாதிரி இருக்கும், அல்லது பகை நிலை, நீச்ச நிலையில் இருந்தார்னா ரொம்ப மோசமாகவும் இருக்கும். அதனால் 2ஆம் இடத்துல லக்னாதிபதி இருக்காருன்னா குடும்பம் உங்களை கண்ட்ரோல் பண்ணும். அங்கேருந்து தான் உங்கள் லைஃப்புங்கிறது ஆரம்பமாகும். வாழ்வின் தொடக்கமே 2ஆம் இடத்துல இருந்திருக்கும். 2ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? தனம், வாக்கு, குடும்பம். இதில் குடும்பங்கிறதுனுடைய பங்களிப்பு முக்கியத்துவமாக இருக்கும். பேசி பிழைக்கும் தொழில்களில் ஆர்வம் அதிகமாக இருக்கிறது, பணம் சம்பாதிக்கிறதுல அதிக ஆர்வம் இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்களாலேயே அதாவது உங்களை அவங்க தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்பா, அம்மா, கூட பிறந்தவங்க, இவங்களுக்காகவே லைஃப் ஸ்டைல் கொண்டுட்டு போகிறதுங்கிற மாதிரி இருக்கும். இதுவே 3ஆம் இடத்துல உங்கள் லக்னாதிபதி இருக்கார். நீங்கள் ஏதோ ஒரு லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, லக்னாதிபதி 3ஆம் இடத்துல இருக்காருங்கிற போது தொடர்புகள் ரீதியான வாழ்வியல் முறைகள் உங்களுக்கு ஏற்படும். சகோதர உறவுகளால் நடத்தப்படும் தன்மை இருக்கும். இந்த 3ஆம் இடத்துல லக்னாதிபதி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மேக்சிமம் நல்ல நண்பர்கள் கிடைக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இல்லைன்னா கெட்ட நண்பர்கள் கிடைச்சாங்கன்னா அந்த கெட்ட நண்பர்களின் சாயல் அப்படியே இவங்களுக்கு வந்துடும். சேருவதனால், சேர்க்கையினால் கெட்டு போகிற அமைப்புங்கிறது 3ஆம் இடத்துல லக்னாதிபதி இருந்தால் நடக்கும். அப்போ நல்லவர்களோடு சேர வேண்டியது அவசியமாகும். இந்த மாதிரி குழந்தை, இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, அவருடைய லக்னாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கான்னா அவர் ஃப்ரெண்ட்ஸு, சிநேகிதங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவருடைய தொடர்புகள் அவருடைய வாழ்க்கையை ஆக்கிரமிப்பு செய்யும். தொடர்புகளில் இருந்து தான் அவருடைய லைஃபே ஸ்டார்ட் ஆகும். நிறைய பேர் சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்டு சேர்ந்தால் நானும் அதே கோர்ஸில் சேர்ந்தேன் படிக்கிறதுக்கு அப்படின்னு. போய் பாருங்கள், லக்னாதிபதி 3ஆம் இடத்துல இருப்பார். இப்போ 3ஆம் இடம் சார்ந்தே உங்கள் வாழ்வியல் ஆரம்பமாகும். தொடர்புகள், எண்ணங்கள், செயல், சிந்தனை, இந்த மாதிரியான விஷயங்களுக்கே உங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது மாதிரி போயிடும். ஃப்ரெண்டு சொன்னால் என்ன வேணாலும் செய்வேன், கூட பிறந்தவன் சொன்னால் என்ன வேணாலும் செய்வோம், அந்த மாதிரியான அமைப்புகளில் வரும். ஒப்பந்தங்களினால் வாழ்வியல் ஆரம்பமாகும். எல்லாமே ஒரு கான்ட்ராக்ட் அடிப்படையில் இருக்கும். பிரயாணங்களை அதிகம் விரும்புகிறவராக தான் உங்கள் லைஃப் இருக்கும். 3ஆம் இடங்கிறது சிறு தூர பிரயாணம். அடிக்கடி ட்ராவல் பண்ணணும், பிரயாணம் பண்ணணுங்கிற எண்ணங்களை அதிகமாக கொடுத்து அங்கிருந்து உங்கள் வாழ்க்கையை ஆரம்பமாக்கும். இதுவே உங்கள் லக்னாதிபதி கேந்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. கல்வி தான் உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணும். உங்கள் சுகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. தாயாரின் பேச்சுக்கு கட்டுப்படுவீங்க. சொத்து சுகம் வாங்குவதில் அதிக ஆர்வம் இருக்கும். படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிப்பின் மூலமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். பட்டம், பதவியை விரும்பும் நபர்களாக இருப்பீங்க. பட்டம், பதவி, தன் சுகம், தாய் பேச்சு, இதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாகவே இருக்கும்.
4ஆம் இடத்துல லக்னாதிபதி இருக்கிறவங்க ஸ்கூல் படிப்பு படிக்கலினாலும் கூட அனுபவ அறிவாளிகளாக இருப்பாங்க. சொத்து சுகங்களில் ரொம்ப கவனத்துடன் அக்கறையுடன் கையாளுவாங்க. எந்த ஒரு பொருளையும் அலட்சியமாக ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற பொருட்களை ரொம்ப பத்திரமாக பாதுகாத்து வைப்பாங்க. இந்த ஸ்டாம்ப் கலெக்ஷன்லாம் பண்ணுறவங்களும் பார்த்திங்கன்னா லக்னாதிபதி 4ஆம் இடத்துல இருப்பார். பழைய பொருட்களை பாதுகாத்து வைப்பார்கள். வீட்டை எப்போவுமே வந்து ஒரு கோயில் மாதிரி வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. தாயாரின் சொல்லுக்கு மறுபேச்சே இல்லைங்கிறது மாதிரியான எண்ணங்கள் இவங்கள்ட்ட திணிக்கப்பட்டிருக்கும். அறிவை தொடர்ந்து வளர்த்துக்கணும்னு நினைப்பாங்க. எதில் இருந்தாலும் தனக்கு பட்டம் பதவி வேணுங்கிற எண்ணங்கள் இவங்கள்ட்ட நிறையா இருக்கும். பொதுவாக லக்னாதிபதி கேந்திரத்தில் இருக்கிற சிறப்பு. அடுத்து 5ஆம் இடத்துல லக்னாதிபதி இருக்கார் உங்களுக்குன்னா 5ஆம் இடத்துல இருந்தால் உங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்கும். உங்கள் பூர்வீகம், பாரம்பரியம், தாத்தா மாதிரி பேரன், அப்பா மாதிரி பிள்ளை, பரம்பரை, வம்சாவளி அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுடைய இது ஆரம்பிக்கும். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். 1, 5, 9 லக்னாதிபதி இருந்தார்னாலே அந்த குடும்பம் பேர் சொன்னால் தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு நிச்சயமாக கிடைக்கப்பெறும். தாத்தாவுடைய குணங்கள், குறிப்பாக தகப்பன் வழி தாத்தாவுடைய குணங்கள் உங்களுக்கு அப்படியே டிரான்ஸ்லேட் ஆகும். அந்த ஜீன் ஜெனட்டிக் மூலமாக உங்களுக்கு வரும். நிறைய பேர் வந்து அப்பாவோட அப்பா செஞ்ச தொழிலை வந்து எடுத்து செய்வாங்க. அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும். கௌரவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நல்ல குழந்தைகளை பெற்றுக்கொள்வீர்கள். குழந்தைங்க பிறந்த பிறகு உங்களுடைய வளர்ச்சி, பொருளாதாரம்லாம் நல்லா முன்னேறும். வாழ்க்கை 5ஆம் இடத்துலேருந்து ஆரம்பமாகும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு கௌரவமான ஸ்தானம். ஸோ பொதுவாக லக்னாதிபதி 4, 5 இந்த 2 வீடுகளில் இருக்கிறத குற்றமே சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு கேந்திரஸ்தானம், ஒரு திரிகோணஸ்தானங்கிறதுனா. அன்ஃபார்ச்சுனேட்லி லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல லக்னாதிபதி இருக்கும்போது நோய் இருக்கும். உடம்புல ஜெனட்டிக்காகவே பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, போட்டி, பொறாமை, வில்லங்கம், உழைப்பு, இதுதான் உங்களை இயக்கும். அங்கிருந்து தான் லைஃபே ஸ்டார்ட் ஆகும். சின்ன வயசுலேயே வேலைக்கு போயிட வேண்டிய சூழ்நிலை, சின்ன வயசுலேயே பெரும் வியாதிகளுக்கு தொடர்ந்து வைத்தியம் பண்ண வேண்டிய அமைப்பு. போன வாரத்தில் ஒரு ஜாதகம் பார்த்தோம். லக்னாதிபதி 6ஆம் இடத்துல. லக்னாதிபதி 6ஆம் இடத்துல பிறக்கும்போதே ஹார்ட்டில் ஓட்டைன்னு சொல்லிட்டாங்க சார் டாக்டர். பிழைக்குமா பிழைக்காத இந்த குழந்தை. ஆயில் அர்த்த கணிதம்லாம் போட்டு பார்த்து குழந்தைக்கு ஆயில் கெட்டி தான், ஆனால் வைத்தியம் பண்ணி தான் காப்பாற்ற வேண்டியது இருக்கும்னு பலன் சொல்லும். அந்த 6ஆம் இடத்துல லக்னாதிபதி இருக்கிறாருங்கிற போதே அது ஆட்டோமேட்டிக்காக அந்த விதியை கொடுக்கும். விருச்சிக லக்னம் 6ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி, லக்னாதிபதி தான், ஆட்சி தான், ஆனால் 6லேருந்து தான் இயங்குகிறார். 6ஆம் இடத்துலேருந்து அவர் இயங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நோயிலிருந்து தான் வாழ்க்கை அப்படிங்கிறது மாதிரி ஆரம்பிக்கும். 6ஆம் இடமே உங்களை வழிநடத்தும். போட்டி பொறாமை இருந்துக்கிட்டே இருக்கும். வம்பு வழக்குகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். போட்டி போட்டு ஜெயிக்கிற அமைப்பு இருக்கும். நல்ல உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இளமையில் நோயினாலும் கடனாலும் தொல்லைப்படுவீர்கள், துன்பப்படுவீர்கள். அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 7ஆம் இடத்துல உங்கள் லக்னாதிபதி சமுதாயத்துக்காகவே வாழ்கிறது, பங்காளிகள் சொல்கிறத கேட்குறது, வாழ்க்கை துணைக்கு அடிமைப்பட்டு போகிறது. 7ஆம் இடம் சமுதாயம் என்ன சொல்லுவோம், அவர் என்ன சொல்லுவாரோ, இவர் என்ன சொல்லுவாரோ, பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாரோ, பெரியப்பா என்ன சொல்லுவாரோ, சித்தப்பா என்ன சொல்லிடுவாரோ, மாமா என்னை பார்த்து சிரிச்சுட்டாரே, நம்ம என்ன நினைக்கிறோம், இப்படி மற்றவர்களை பற்றியே சிந்தித்து கொண்டே வாழும் அமைப்பு 7ஆம் இடம். லக்னாதிபதி போய் நேராக 7ஆம் இடத்துல உட்காரும்போது உங்களுடைய ஒவ்வொரு செயலையும், சிந்தனையும், நடவடிக்கைகளையும் கட்டுப்படுத்தும் தன்மை 7ஆம் இடத்துக்கு வந்துடும். சமுதாயம் உங்களை கண்ட்ரோல் பண்ணும். அப்பா நீ எப்படிலாம் இருக்கக்கூடாது, நீ இப்படிலாம் இருக்கக்கூடாது, நீ இப்படி தான் இருக்கணும், நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி 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 உங்களுடைய சுதந்திரங்களை பூரா இந்த சமுதாயம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிடும். இன்றைக்கு 100க்கு 70% பேர் சமுதாயத்துக்கு பயந்து தான் வாழ்ந்துட்டுருக்கோம். சமுதாயத்தின் பயம் இல்லைன்னா வாழ்க்கை வேறு மாதிரி போயிடுங்கிறதுனால சமுதாயத்துக்கு பயந்து தான் வாழ்கிறோம். இந்த லக்னாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கவங்க அதில் அப்படியே அச்சு பிசகாமல் இருப்பாங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணை வந்த பிறகு அவங்கள மீறவே மாட்டாங்க. டோட்டலாக வாழ்க்கை துணைக்கு அடிமைங்கிறது மாதிரி போயிடும். இவங்களை வந்து கூட்டாளிகள், பங்காளிகள், வாழ்க்கை துணை மற்றும் சமுதாயம், இந்த 4 பேருடைய எண்ணங்களுக்கும் செயலுக்கும் சிந்தனைக்கும் தகுந்த மாதிரி தான் இவங்களுடைய லைஃப் இருக்கும். அதன்படியே செயல்பட வேண்டிய சூழ்நிலைகளையும் கட்டாயம் கொடுக்கும். நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சிருச்சுன்னா ரொம்ப சிறப்பு தான். 7ஆம் இடத்துல லக்னாதிபதி உட்கார்றதுல ஒரு சிறப்பு என்னென்னா லக்னத்தை அவர் பார்ப்பார். அப்போ அது ஒரு விதத்தில் லக்னத்திற்கு வலுவை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். 8ஆம் இடத்தில் லக்னாதிபதி ரொம்ப துன்பப்படுவாங்க. இளமையில் கஷ்டங்கள், சிரமங்கள், விபத்துகள், கண்டங்கள். அவர் அந்த இடத்துல ஆட்சி உச்சங்கீது அடைஞ்சிட்டாருன்னா மட்டும்தான் பலன் அவ்வளோ மோசமாக இருக்காது. இப்போ உதாரணமாக தனுசு லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல லக்னாதிபதி இருந்தாருன்னா ஆட்சி உச்சமாக இருப்பார்னு அர்த்தம். துலா லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல லக்னாதிபதி இருந்தாருன்னா ஆட்சியாக இருப்பார்னு அர்த்தம். ஆனாலும் துன்பங்கள் இருக்கும். இளமையில் நிறைய சிக்கல்கள், பிரச்சனைகள், பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறது, விபத்து கண்டங்களை சந்திக்கிறது, எல்லாத்தையும் தாண்டி மன உறுதியோடு வளருது, சொந்த ஊர் பிடிக்காமல் போயிடுறது, வெளியூர் வெளி தேசத்துக்கு போயிடணுங்கிற எண்ணங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது, அதிர்ஷ்டத்தின் முன்னாடி சுற்றுறதுங்கிற மாதிரி நிறைய நெகட்டிவ் பலன்கள் இருக்கும். கொஞ்சம் பாசிட்டிவ் இருக்கும். அது அவருடைய நண்பருடைய வீடாகவும் இருந்து ஒரு மாதிரி வலுப்பெற்றுட்டார்னா பிரச்சனையின் அளவு குறையும். அதே மாதிரி வேறு சுபர்களின் தொடர்புகள் கிடைச்சாலும் பிரச்சனையின் அளவு குறையும். இப்போ ஒரு உதாரணமாக
ஒரு கும்பலக்கண ஜாதகம், இவருக்கு 8ஆம் இடத்துல லக்னாதிபதி இருக்கார், நண்பு வீடு, புதனுடைய வீடு. ஸோ லக்னாதிபதி தான் 8ஆம் இடத்துல இருக்கார், ஆனால் அவ்வளோ மோசம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதே ஒரு விருச்சிக லக்ன ஜாதகத்துக்கு செவ்வாய் 8ஆம் இடத்துல போய் உட்கார்றார், எதிரி வீடு, லக்னாதிபதி தான் எதிரி வீட்டில் உட்கார்றார், இது சிரமத்தை தரும். ஸோ எங்கே அமர்கிறாருங்கிறத பொறுத்து இந்த பலன் இருக்கும். ஆயினும் 8ஆம் இடத்து பலன்களின் வாயிலாக தான் உங்கள் லக்னத்தின் விதியே ஆரம்பமாகும். நிறைய இந்த தத்து கொடுக்குற குழந்தைங்க, சின்ன வயசில் தொலைஞ்சு போகிற குழந்தைகள், வேறவங்க வீட்டில் போய் வளர்கிற குழந்தைகளுக்கு லக்னாதிபதி 6, 8 போய் உட்காருவார். குறிப்பாக 8ஆம் இடத்துல போய் உட்காருவார். அதிகப்படியாக குழந்தைகள் பிறக்கிற வீட்டில் பிறந்துட்டு இவங்களுக்கு கவனிப்பே இல்லாமல் போயிடுறது, வேறவங்களுக்காக தத்து கொடுத்து வளர்றதுங்கிறது மாதிரியான சூழ்நிலைகளை இந்த 8ஆம் இடத்தில் லக்னாதிபதி அமரும்போது அங்கிருந்து உங்கள் வாழ்க்கை ஆரம்பமாகும். பாக்கியஸ்தானத்தில் லக்னாதிபதி பிரச்சனையே இல்லைங்க. இந்த 5ஆம் இடம் 9ஆம் இடத்தில் லக்னாதிபதி உட்கார்ந்தால் நீங்கள் ஒரு கொடுத்து வைத்த அமைப்புன்னு தான் சொல்லணும். அதிர்ஷ்டம், நல்ல தாய் தகப்பன், நல்ல பூர்வீகம், நல்ல பாரம்பரியம், நல்ல குருமார்கள், எப்போதும் தெய்வ அனுகிரகம் கிடைக்கிறதுன்னு வாழ்க்கை சிறப்பாக போகிறதுக்கான ஒரு இடம். லக்னாதிபதி பாக்கியஸ்தானத்தில் அமர்வது அதிர்ஷ்டத்தின் திறவுகோல் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி. உடனே ஸ்திர லக்னங்களுக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானமாச்சு சார், அங்கே போய் லக்னாதிபதி உட்காரலாமான்னா தாராளமாக உட்காரலாம். இப்போ சிம்ம லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சூரியன் என்ன ஆகிறாரு? உச்ச வலுவை தான் பெறார். கும்பலக்கணத்துக்கு ஒரு லக்னாதிபதி ஸ்திர லக்னம் சனி என்ன ஆகிறார்? 9ஆம் இடத்துல உச்ச வலுவை தான் பெறார். விருச்சிக லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் அடைகிறார். ஆயினும் சந்திரனுடைய நிலையை பொறுத்து அதுக்கு நீச்ச பங்கம் கிடைக்கும். ரிஷப லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் நட்பு நிலை தான் பெறார். அதனால் ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல உட்காரதுனால மட்டும் ஒன்றும் பெரிய நெகட்டிவ் இல்லை. எங்கடி பார்த்தாலும் உங்கள் லக்னாதிபதி 9ஆம் இடத்தில் இருந்தபடி செயல்படுறாருன்னா உங்கள் வாழ்க்கை தாய் தகப்பனாரால் தீர்மானிக்கப்படும் அமைப்பு கொண்டதாக இருக்கும். அதிர்ஷ்டம் நிரம்பியதாக இருக்கும். உங்கள் அப்பா உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்தையும் கௌரவத்தையும் பேரு புகழையும் சொத்தையும் சேர்த்து வைக்காமல் போக மாட்டார். இந்த அமைப்பு மோஸ்ட்லி ஆஃப் ஹாரோஸ்கோப்புக்கு கிடைச்சிடும். அவர் அந்த இடத்துல அதிகமாக கடுமையான பாவிகளால் சூழப்படாமல் இருந்தால் மட்டும் இந்த நிகழ்வு நிச்சயம் நடக்கும். ஒருவேளை அதிக பாவிகளால் சூழப்பட்டால் தான் ஒரு சில சிக்கல்கள் இருக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி இப்போ உதாரணமாக ஒரு தனுசு லக்ன ஜாதகம் 9ஆம் இடம் சிம்மத்தில் குரு இருக்கார், ரொம்ப அருமையான இடம், ரொம்ப பிரச்சனையே இல்லை. பட் குருவோடு சேர்ந்து 3 டிகிரிக்குள்ளே ராகுவும் சனியும் இருக்காங்க. இந்த ஜாதகர் பிறக்கும்போது பார்த்திங்கன்னா இவருக்கு ராகு மகாதசை வருது. ராகு மகாதசையில் பார்த்திங்கன்னா சனி புத்தியில் அப்பா இறந்து போயிடும். அப்போ 9ஆம் இடத்துல லக்னாதிபதி இருக்கிறது அப்பா மூலமாக நிறைய நன்மைகள் முன்னேற்றங்கள் இருக்குங்கிற அந்த பலன் இருந்தாலும் சில நிலைகள் அது மாறும். ஆனால் அதே நேரத்தில் தகப்பனார் பெரும் அளவுக்கு காசு பணமெல்லாம் சேர்த்து வச்சுட்டு தான் இறந்து போகிறார். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு. ஸோ லக்னாதிபதி 9இல் இருக்க உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாகவே இருக்கும். 10ஆம் இடத்துல லக்னாதிபதி செயல், சிந்தனை, பட்டம். 4ல் லக்னாதிபதி இருந்தாலும் 10ல் லக்னாதிபதி இருந்தாலும் படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருப்பாங்க, உழைப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. தொழில் முறையில் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுங்கிறது, கர்மாவை எப்போதும் நினைத்து கொண்டே இருப்பது. என்னுடைய கர்மா என்ன, நான் எதுக்காக இந்த பிறவி எடுத்தேங்கிற எண்ணங்கள் இருக்கும். நிச்சயமாக இவங்க சொந்த தொழில் செய்கிறதுக்கான ஆர்வம் மிகுதியாக இருக்கும். 10ஆம் அதிபதி 10ல் வளர்த்தாலும் சொந்த தொழில் செய்கிற ஆர்வம் இருக்கும். லக்னாதிபதி போய் 10ஆம் இடத்துல இருந்தாலும் தொழில், உத்தியோகம், வேலை, சம்பளம், பதவி உயர்வு, நிறைய முன்னேறணும், இந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். பட்டம் பதவியை தேடி செல்லலினாலும் அது அவங்களுக்கு தானாகவே கிடைக்குங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். வெற்றிகரமான மனிதர்களாக திகழ்கிறதுக்கு லக்னாதிபதி 10ல் இருக்கிறது ஒரு வித சிறப்பு தான். குறிப்பாக 9, 10ஆம் இடங்கள்ங்கிறது தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய இடங்கள்ங்கிறதுனால உங்கள் லக்னாதிபதி சிறப்பாக இருக்கார் அப்படின்னாலே 9லேயோ 10லேயோ இருந்தாருன்னா சிறப்பாக இருக்காருன்னு கணக்கில் எடுத்துக்கலாம். வேறு பாவிகளின் தொடர்பு இல்லாமல் இருந்தால் போதுமா. 11ஆம் இடத்தில் லக்னாதிபதி இருக்கலாம். அங்கே உங்கள் வாழ்க்கை லாப நோக்கம் கருதி ஆரம்பமாகும். மூத்தவர்கள் வழி நடத்துவாங்க. பராக்கிரம செயல்கள் புரிவதற்கு தகுதி உடையவர்களாக இருப்பீங்க. போட்டி போட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். உங்கள் வாழ்க்கை அந்த இடத்துல இருந்து ஆரம்பமாகும். மூத்தவர்கள் வழி நடத்துவாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு லைஃப்பில் திருப்பி திருப்பி கிடச்சிக்கிட்டே இருக்கும். பெரிய பாதகங்கள் எதுவும் இருக்காது. எப்படியும் வாழ்க்கையில் பொழைச்சிக்குவீங்க. லைஃப்பில் லாபம்ங்கிறது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஸ்பெஷலாக இருக்கும். எப்போவுமே ஒரு காரியத்தை லாப நோக்கம் இல்லாமல் செய்ய மாட்டீங்க. எண்ணங்கள், செயல், சிந்தனை எல்லாமே எனக்கு என்ன லாபம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்காம போகவே போகாது. உட்கார்ந்துருக்கிற ஒரு சுபகிரகமாக இருந்ததுன்னா நாசுக்காக லாபத்தை யோசிப்பீங்க. அங்கே உட்கார்ந்துருக்க உங்கள் லக்னாதிபதியே ஒரு இயற்கை பாவியாக இருந்தார்னா எனக்கு வேணும்னு கேட்டு வாங்குவீங்க. எனக்கு வேணும் டாட், எனக்கு கொடுத்தே ஆகணும், என்னோடய லாபம், என்னுடைய பங்கை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக யாருக்கிட்டையும். ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களில் கவனம் செல்லும். லைஃப்பில் ஒரு சந்தோஷமான மனோநிலையில் இருக்கக்கூடிய தகுதிகள் உங்களுக்கு கிடைக்கும். அங்கேருந்து தான் லைஃபே ஸ்டார்ட் ஆகும். லக்னாதிபதி 12ஆம் இடத்துல உட்கார்ந்தபடி உங்கள் லக்னம் இருக்குது. இங்கே ஆட்சி உச்சம் அடைஞ்சிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. மற்றபடி 12ஆம் இடம்ங்கிறது கிட்டத்தட்ட 8 மாதிரியே சிக்கல் தான். தன்னம்பிக்கை குறைஞ்சவராக இருப்பாங்க. லக்னாதிபதி லக்னத்திலே இருக்கும்போது தன்னம்பிக்கை மிகுந்தவராக இருப்பாங்க.
லக்னாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கும்போது தன்னம்பிக்கை குறைந்தவராக இருப்பாங்க. சார்பு நிலை ஜாதகங்களாக போயிடும். மற்றவங்களை சார்ந்தே வாழணுங்கிறது மாதிரியான ஒரு விதி அமைப்பு இருந்துகிட்டே இருக்கும். மற்றவங்க இவங்களை ரொம்ப எளிதில் கட்டுப்படுத்துவாங்க. அடிக்கடி ஊர் மாற்றம், இடம் மாற்றம், உத்தியோக மாற்றம்னு ஒரு நிலையற்ற தன்மை லைஃப்பில் இருந்துகிட்டே இருக்கும். 40 வயசு வரைக்கும் இந்த நிலை தொடரும். ஏன் 40 வயசு வரைக்கும்னா 40 வயசுக்கு மேலே வந்து ராசியினுடைய வலுவை பொறுத்து மாற்றங்கள் வாழ்வில் நிகழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ லக்னாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதும் நட்பு நிலை பெற்று ஆட்சி உச்சம்ங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நிலைக்கு வந்துட்டால் மட்டும்தான் பெரிய நெகட்டிவ் இல்லை. இப்போ கும்ப லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சனி இருக்காருன்னா அவர் ஆட்சி அப்படிங்கிற நிலையில் இருப்பார். மேச லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காருன்னா அவர் அதிநட்புங்கிற நிலையில் இருப்பார். ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருந்துட்டால் மட்டும்தான் பிரச்சனை குறைவாக இருக்கும். மற்றபடி இந்த மாதிரி 8, 12 லக்னாதிபதி இருக்கிறவங்க வெளியூர், வெளிதேசம், வெளிநாட்டுக்கு போயிடுறது, முற்றிலும் புதிய சூழலில் வசிப்பது, சம்பந்தமே இல்லாத இடங்களில் அவருடைய வாழ்வியலை அமைச்சுக்கிறதுங்கிறது மாதிரியான பலன்களின் மூலமாக இதை மட்டுப்படுத்தும் தன்மை இருக்கும். ஸோ திரிகோணஸ்தானங்கள், கேந்திரஸ்தானங்களில் 9, 10ஆம் இடங்கள், 4, 5ஆம் இடங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில் எல்லா விதமான சுபிட்சங்களையும் பெறுவதற்கு உங்கள் லக்னாதிபதி 4லேயோ 5லேயோ 9லேயோ 10லேயோ இருந்தாலும் போதும் ஒரு அற்புதமான ஒரு யோக பாக்கியத்தை கிடைக்கும். லக்னத்திலே லக்னாதிபதி இருப்பதுங்கிறது தனிச்சிறப்பு. ஸோ நம்ம வாழ்க்கை எங்கேருந்து ஆரம்பிக்கும்? நம்ம லக்னாதிபதி எங்கே இருக்காரோ அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கும். அங்கேருந்து தான் உங்கள் எண்ணம், செயல், சிந்தனை எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். அதிலிருந்து அதிகப்படியான சிந்தனைகள், அதிகப்படியாக நம்ம வந்து ஒரு மெனக்கடுறதுங்கிறது அந்த வீட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காகவே தான் பண்ணிகிட்டு இருப்போம். லக்னாதிபதி இருக்கிற வீட்டை திருப்திப்படுத்தும் வேலையில் தான் ஒரு ஜாதகன் இயங்குவார். அப்போ அதுதான் உங்கள் வாழ்க்கையின் ஆரம்ப புள்ளியாகவும் இருக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.